அமிகோஸ், வின்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செம்மையாக குளிருது. மழை எப்போ வருது எப்போ போகுதுன்னே தெரியாமல் அது ஒரு கண்டிஷனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில் கிளைமேட்டுக்கு நல்ல ஹாட் அண்ட் ஸ்பைஸியாக ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணும். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வெதருக்கு ஏற்ற ஹாட் அண்ட் க்ரீமி ஆல்சோ ஸ்பைஸியாக இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் பம்கின் சூப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி எல்லோ பம்கினை க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய சைஸாக நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா அது வேகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த பம்கின் பார்த்தீங்கன்னா நான் அரௌண்டு 20 to 25 பீசஸ் ஆஃப் பம்கின் வந்து நான் எடுத்திருக்கேன். ஆல்சோ இது கூட ஒரு பாதி கேரட்டை வந்து இது மாதிரி டைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பம்கின் வந்து ஒரு 20 to 25 நம்பர்ஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னா அதோட பாதி ரேஷியோ தான் வந்து நீங்கள் கேரட் எடுத்துக்கணும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இது கூட வந்து கார்லிக் வந்து பீல் பண்ணது ஒரு 10 நம்பர்ஸ் போல் எடுத்திருக்கேன். அண்ட் இது கூடவே செலரி தண்டு எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு இங்கிலீஷ் வெஜிடபிள். இப்போ எல்லா மார்க்கெட்லேயுமே வந்து இது கிடைக்கிது. இன்கேஸ் உங்களுக்கு இந்த செலரி ஸ்டெம் வந்து கிடைக்கல, அவைலபிளாக இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு ஆப்ஷனலாக வந்து கொரியாண்டர் ஸ்டெம் கூட எடுத்துக்கலாம். பெருசாக ஒன்றும் இல்லைங்க. நம்ம ஊரில் வந்து இது கொத்தமல்லி, அவங்க ஊரில் வந்து அது பேர் செலரி. கொத்தமல்லியோட லீஃபே வந்து பெரிய சைஸில் எப்படி இருக்கும், அதுதான் வந்து செலரி. இது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நம்ம ஊர் நார்மல் கொத்தமல்லி தண்டை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் எல்லாமே சிமிலராக தான் இருக்கும். என்ன இது வந்து நான் ஒரு 6 to 7 நம்பர் செலரி போடுறதா இருந்தால் நம்ம ஊர் கொத்தமல்லி தண்டு நீங்கள் போடும்போது அதோட டபுள் ப்ரொபோர்ஷன் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து கரெக்டாக மேட்சாக இருக்கும். அதாங்க, இதுதான் வந்து பேசிக்காக தேவைப்படுற விஷயம். அண்டு சில பேர் வந்து பம்கின் சூப்பில் வந்து வெஜிடபிள் ஸ்டாக் வந்து போடுவாங்க. அதாவது நார்மலாக இருக்க எல்லா வெஜிடபிளையும் போட்டு கொதிக்க விட்டு அதோட தண்ணியும் வந்து இதில் ஆட் பண்ணுவாங்க. பட் நான் அப்படி செய்ய போகிறதில்ல. அது செஞ்சானா இன்னும் டபுள் த ப்ராசஸ் உங்களுக்கு எடுக்கும். இது வந்து சிம்பிளாக எல்லாருமே வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் செய்யணும்னா இந்த பம்கின் சூப் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆல்சோ இந்த சூப்புக்கு லெமன் கிராஸுமே வந்து தேவைப்படும். இன்கேஸ் லெமன் கிராஸும் உங்களுக்கு அவைலபிளாக இல்லை அப்படின்னா இது ஆப்ஷனலாக எடுத்துக்கோங்க. இது கன்ஃபார்ம் போடணும் அப்படின்ட்டு இல்லை. இது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான் வந்து சூப்ஸ்லலாம் வந்து ஆட் பண்ணுவாங்க. உங்ககிட்ட இருந்தானா ஒரு 3 to 4 நம்பர்ஸ் சின்னதாக வந்து அந்த கிராஸை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இது ஆப்ஷனல் தான், வேண்டானாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் தேவைப்படுற விஷயம். இது உங்களுக்கு கிடைக்கலன்னா ஆப்ஷனலாக என்ன யூஸ் பண்ணுன்றதை நான் சொல்லிட்டேன். இப்போ எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக பட்டர் நம்ம போட்டுக்கலாம். பேன் ஃபுல்லாக வந்து பட்டர் நல்லா சீல் பண்ணுற மாதிரி இது மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. எல்லா வெஜிடபிள்ஸையும் வந்து ஜஸ்ட் பட்டரில் வந்து சாட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி சாஸ் பேனில் பட்டர் போடுறோம். அண்ட் இது கூடவே வந்து நம்ம பீல் பண்ணி வச்சுருந்த கார்லிக்கை வந்து நம்ம இதில் சேர்க்குறோம். கார்லிக் வந்து அப்படியே முழுசாகவே நீங்கள் ஆட் பண்ணலாம். இடித்து போடணும், கட் பண்ணி போடணும் அப்படின்ல அவசியம்லாம் இல்லை. எல்லாத்தையுமே வந்து ஃபைனலாக வந்து நம்ம கிரைண்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இது மாதிரி முழுசாக போட்டாவே பரவாயில்ல. இப்போது எல்லா வெஜிடபிள்ஸையுமே வந்து ஜஸ்ட்டு பட்டரில் டாஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்து சாட் மட்டும் பண்ணிட்டா போதும். அண்ட் இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து கேஷ்யூ ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 நம்பர்ஸ் ஆஃப் கேஷ்யூ, ஃபுல் கேஷ்யூ நான் ஆட் பண்ணியிருக்கேன். முந்திரி ஆட் பண்ணும்போது பேசிக்காகவே அந்த ரிச்னஸ் ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்து முந்திரி ஆட் பண்ணுறேன். இந்த சூப்பை பொறுத்தவரை ரொம்ப வந்து தண்ணியாக வாட்டரியாக அந்த வெஜ் கிளியர் சூப் அந்த மாதிரிலாம் இருக்காது. கன்சிஸ்டன்சி நல்லா திக் அண்ட் க்ரீமியாக வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப் மாதிரி தான் இந்த சூப் இருக்கும். ஸோ இந்த சூப்பை பொறுத்தவரை மோர் அண்ட் மோர் ஆஃப் க்ரீம் அண்ட் ரிச்னஸ் தான் வந்து நிறையா இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ பம்கின் ஆட் பண்ண போகிறோம். ஏன் எல்லாத்தையும் பட்டரில் வந்து டாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணோம், ஜஸ்ட்டு சும்மா எல்லா வெஜிடபிள்ஸையும் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிடக்கூடாதா அப்படின்னு யோசிப்பீங்க. நீங்கள் அப்படி செஞ்சானா வந்து வெஜிடபிள்ஸ் பிளாண்டாகவே உங்களுக்கு ஃபீல் ஆகும். என்னதான் உப்பு காரம் எல்லாமே சேர்த்தாலும் இந்த மாதிரி நீங்கள் பட்டரில் டாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபர்தராக நீங்கள் கொதிக்க விட்டு எல்லா ப்ராசஸும் நீங்கள் பண்ணும்போது அந்த ரிச்னஸ் ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் டேஸ்ட் வந்து உங்களுக்கு என்ஹான்ஸாக இருக்கும். அண்ட் இதனால் உங்களுக்கு பெரிய ஹை கேலரிஸ்லாம் வந்து ஏறவே ஏறாது. அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து பட்டர் கீ வந்து உங்கள் டயட்லையுமே நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். ஸோ அதனால் வந்து இதை பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ இதில் கேரட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸுமே ஆட் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு வதக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு அவசியமே கிடையாது. ஒரு வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணி ஜஸ்ட் நம்ம போட்ட பட்டர் வந்து அந்த வெஜிடபிள்ஸ்குள்ள சோக்கார மாதிரி நம்ம சாட் பண்ணி விட்டாவே போதும். அண்ட் ஃபைனலாக வந்து செலரி நம்ம ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் அகெயின் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு செலரி இன்கேஸ் கிடைக்கலனா நீங்கள் வந்து கொரியாண்டர் ஸ்டெம்மை கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தண்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லீஃப் ஆட் பண்ணக்கூடாது. அதோட ஸ்டெம்மை மட்டும் நீங்கள் க்ளீன் பண்ணி ஆட் பண்ணிட்டாவே போதும்.
ப்ரொபோர்ஷன் மட்டும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ செலரி வந்து நான் ஒரு 5 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன்னா நீங்கள் வந்து கொத்தமல்லி தண்டு வந்து ஒரு 10 நம்பர்ஸ் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இப்போ எல்லா வெஜிடபிள்ஸுமே வந்து அந்த பட்டரில் நல்லா கிளேஸ் ஆகிற மாதிரி நீங்கள் அப்படியே சார்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். எல்லா வெஜிடபிள்ஸுமே வந்து அப்படியே ஷிம்மர் கிளேஸியாக வந்து மின்னுது பாருங்க அந்த பட்டரில் கோட் ஆகி. ஆக்சுவலி குக்கிங்குமே வந்து ஒரு ஆர்ட்னு சொல்லுவாங்க, பட் நான் அதை நம்பலை. ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு குக்கிங் வந்து அப்படின்ட்டு இரிட்டேட்டிங்காக இருந்தது. பட் ஒரு டைமில் வந்து லவ் பண்ணி அது செய்யும்போது ஒரு விஷயமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்டிஸ்டிக் டச்சாக இருக்கும். டாபிக் எங்கேயோ போது. இந்த மாதிரி வெஜிடபிள்ஸோட ஜூசினஸ் வந்து ரிலீஸ் ஆகிற ஸ்டேஜில் வந்து நம்ம இதுக்கு தேவையான சால்ட் அண்ட் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு பெருசாக மசாலாலாம் ஒன்றும் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு சூப்புனாவே நார்மலாக பெப்பர் ஆட் பண்ணுற மாதிரி பெப்பர் தான் நம்மளும் இதில் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் ஆஃப் பெப்பர் வந்து ஆட் பண்ணாவே போதும். இது கூடவே டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு சால்ட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ப்ரொபோர்ஷன் வந்து ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவு கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் நிறைய பேருக்கு செய்கிறீங்கன்னா இந்த குவான்டிட்டி வந்து அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ண சால்ட் அண்ட் பெப்பர் வெஜிடபிள்ஸில் கோட் ஆகிற மாதிரி லைட்டாக சால்ட் பண்ணிவிட்டு வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். தண்ணி வந்து வெஜிடபிள்ஸ் சோக்கார அளவுக்கு தான் நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். ரொம்ப அதிகமாக வந்து ஊற்றிடக்கூடாது. வெஜிடபிள்ஸ் முங்குற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றினா மட்டும் போதும். வாட்டர் குவான்டிட்டி அதிகமாகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் குக் ஆகிற டைம் வந்து அதிகமாகும். அண்டு சூப் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கும். வெஜிடபிள்ஸையும் ஈஸியாக கிரைண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் உங்களோட வெஜிடபிள்ஸ் முங்குற மாதிரி இந்த அளவுக்கு தான் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ இந்த வீடியோவில் வந்து கரெக்டாக வெஜிடபிள்ஸ் சோக்கார மாதிரி வாட்டர் இருக்குது, அந்த ப்ரொபோர்ஷன் தான் நீங்கள் எடுத்துக்கணும். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு லெட் போட்டு ஒரு 1 மினிட் மட்டும் நீங்கள் பாயில் பண்ண விடுங்க. இப்போ 1 மினிட்க்கு அப்புறம் லெட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி நல்லா கொதிச்சுட்டு இருக்கணும். இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம லெமன் கிராஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். லெமன் கிராஸ் இல்லைன்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க. லெமன் கிராஸ் ஆப்ஷனல் தான், இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூஸ்வலாகவே சைனீஸ் சூப்ஸ்லலாம் வந்து லெமன் கிராஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு ஃப்ளேவர் இருக்கும், அந்த சூப்ஸுக்குன்னே ஒரு ஃப்ளேவருக்கு அது கொண்டு வரும். ஸோ அதனால தான் வந்து இதை ஆட் பண்ணியிருக்கோம். அண்டு சைனீஸ் தான் சூப்ஸு அப்படின்ற டேக் வந்து வந்துடுச்சு. பட் அப்படிலாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு சூப்பை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது யாருன்னா நம்ம ஆட்களாக தான் இருக்கும். ஏன்னா வந்து ரசத்தை கண்டுபிடிச்சது அவங்க தான். ரசம் தான் வந்து ஃபஸ்ட்டு சூப் ஃபார்மேட் எனக்கு தெரிஞ்சு. சரி, திருப்பி டிவியேட் ஆகுது டாபிக், குக்கிங்க்கு வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அகெயின் ஒரு 1 மினிட் கழிச்சு லெட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது வெஜிடபிள்ஸில் உள்ள தண்ணி எல்லாம் வந்து நல்லா ட்ரை அவுட் ஆகிடுச்சு. அண்ட் இப்போது வெஜிடபிள்ஸ்லாம் வெந்திருக்கான்னு கொஞ்சம் பார்க்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா வந்து வெஜிடபிள்ஸ் வந்து அப்படியே கட் ஆகணும் நைஸாக. ஸோ இந்த கன்சிஸ்டன்சினா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருக்கும்போது ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். இதுவுமே வந்து ஒரு ரிச்னஸ் க்ரீமினஸ் டேஸ்ட்டுக்காக தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக மில்க்கு கூட ஆட் பண்ணலாம். மில்க்குனா வந்து பச்சை பாலை நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. கொதிக்க வச்சு ஆறின பாலை வந்து நீங்கள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணால் கூட போதும். ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தானா அது மஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. அண்ட் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணும்போது ஸ்டவ் வந்து ஆனில் இருக்கக்கூடாது. ஃப்ளேம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் அந்த ஹீட்லேயே ஃப்ரெஷ் க்ரீமை வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபைனலாக இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இப்போ இதை மிக்சர் கிரைண்டரில் மாற்றி நம்ம அரைச்சிக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போட்ட லெமன் கிராஸை மட்டும் நம்ம எடுத்துடணும். ஏன்னா அது வந்து ஃப்ளேவருக்காக தான் கொதிக்கும் போது ஆட் பண்ணணும். அதை வந்து நீங்கள் அரைச்சி சாப்பிட்டீங்கன்னா வந்து ரொம்ப கசப்படிச்சு ஒரு மாதிரி சோர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அரைக்கிறதுக்கு முன்னாடி அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ கொஞ்சமாக பேனை க்ளீன் பண்ணியிருப்போம்ல, அந்த தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அண்டு கொஞ்சமாக வந்து பேசில் நான் ஆட் பண்ணுறேன். இதுவுமே ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இருந்தால் பேசில் நீங்கள் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. இதுவுமே வந்து ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும், அதனால தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்டு இந்த மிக்சர் கிரைண்டர் கிச்சன் யூசர் ஃப்ரெண்ட்லி, டைம் சேவிங்கும் கூட. இது வந்து போட்ட உடனே இன்ஸ்டண்ட்டாக அரைச்சிரும் எல்லாத்தையுமே. இப்போ நான் போட்டு ஒரு கிரைண்ட் தான் பண்ணேன், அதுக்குள்ளே எவ்வளோ ஸ்பீடாக அரைச்சிச்சுன்னு பாருங்கள். இந்த ப்ராடக்ட் நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அண்ட் இந்த ப்ராடக்ட் பார்த்தினா டீட்டெயில்டு ப்ராடக்ட் ரிவ்யூமே நான் தனியாக நான் போட்டிருக்கேன். அந்த லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஃபைனலாக நம்ம அரைச்சிட்ட அப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணிட்டீங்கன்னா ஹாட் அண்ட் க்ரீமி ஆல்சோ ஸ்பைஸியாக இருக்கக்கூடிய பம்கின் சூப். அதுவும் இந்த குளு கிளைமேட்டுக்கு ஏதாவது சூடாக க்ரேவ் பண்ணும் அப்படின்னு நினைக்கும் போது அன்ஹெல்தி ஜங்க்குக்கு போகாமல் அகைன் வடை போண்டா அந்த மாதிரி தான் மைண்டு போகும். அந்த மாதிரி சாப்பிடாம இந்த மாதிரி ஏதாவது ஹெல்தி வெர்ஷனாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபில்லிங்காகவும் இருக்கும், அதே டைம் குளிருக்கும் எதமாகவும் இருக்கும்.
நீங்கள் பஜ்ஜி போண்டா செஞ்சு சாப்பிட்ற டைமை விட இந்த சூப் செய்கிற டைம் வந்து ரொம்ப கம்மி தான். ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் ரெடி பண்ணி முடிச்சிடலாம். இதை வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காகவும் நீங்கள் சாப்பிட்லாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்காகவும் நீங்கள் சாப்பிட்லாம். வின்டரில் மட்டும்தான் அது செஞ்சு சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டால் எப்படி இல்லை, எல்லா சீசன்லையுமே நீங்கள் வந்து தாராளமாக சாப்பிட்லாம். நீங்கள் டயட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷனாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை டின்னர் ஆப்ஷனாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அவ்வளோ கேலரிஸ் இதில் இருக்குது. ஏன்னா எதையுமே வந்து நம்ம ரொம்ப டீப் ஃப்ரையோ எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட்டு நம்ம வந்து பாயில் தான் பண்ணியிருக்கோம். அண்டு நீங்கள் கீயில் பாயில் பண்ணுறதுமே வந்து உங்களுக்கு கேலரிஸ் கான்ஷியஸ் அப்படின்ட்டு இருந்தானா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஓடிஜியில் வந்து வெஜிடபிள்ஸை சாப் பண்ணி நீங்கள் டோஸ்ட் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்து இதே மாதிரி நீங்கள் கிரைண்ட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வின்டர் வந்தாச்சு, ரொம்ப நேரம் கிச்சனில் இருந்து குக் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்றலாம். அண்டு சாப்பிட்றதுக்கும் ஒரு டிப் சொல்கிறேன். நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய கிரவுண்ட் நட்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரோஸ்டட் கிரவுண்ட் நட், வறுத்த வேர்க்கடலை வந்து சும்மா அது மாதிரி ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா சூப் கூட யூஸ்வலாக வந்து க்ரூட்டான்ஸை வந்து சேர்த்து சாப்பிடுவாங்க. க்ரூட்டான்ஸும் இந்த அகைன் வந்து ஒரு அன்ஹெல்தி ஆப்ஷன் தான். ஸோ அதனால் நம்ம ஊரில் இருக்க இந்த மாதிரி நல்ல வறுத்த வேர்க்கடலையை வந்து நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிடும்போது ஒரு க்ரன்ச் எலமெண்ட்டாகவும் இருக்கும். உங்கள் வாய்க்குள்ளே போகும்போது ஒரு சாஃப்ட் பைட்டும் இருக்கும், ஒரு க்ரன்ச் பைட்டும் இருக்கும், ஒரு க்ரீமினஸ் டேஸ்ட்டும் இருக்கும். எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு வந்து நாக்கில் சால்வேட் ஆகுது. கண்டிப்பாக வீடியோ பார்க்குற உங்களுக்குமே டெம்ட் ஆகும்னு நினைக்கிறேன். டெம்ட் ஆகி சும்மா இருக்காமல் கிச்சனுக்கு போய் சூப்பர் ரெடி பண்ணி ஹாட் அண்ட் ஸ்பைஸியாக என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ் அண்ட் சம்மர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மறக்காம என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபார் நோட்டிஃபிகேஷன். See you back soon. Bye.